புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. கோவை, நீலகிரி, திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்துள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் கோபால்பட்டி பகுதியில் 4 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பின்னர் திடீரென மாலையில் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. நத்தம், உளுப்பக்குடி, கோபால்பட்டி, கணவாய்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. இரவு நேரத்திலும் தொடர்ந்த மழையால் சாலையின் இருபுறமும் மழைநீர் புரண்டு ஓடியது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவாலா பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோல் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவெளி விட்டு சுமார் 2 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, கல்லுக்குழி, ஆனந்தகிரி, மூஞ்சிக்கல், பிலீஸ்வில்லா, அண்ணாநகர், இந்திராநகர், சிவனடி சாலை, தந்திமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. விருதுநகரில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கியது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூளக்கரை, சின்னவள்ளிக்குளம், அல்லம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக பிரதான சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை நகர பகுதிகள் மற்றும் கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, மழையூர், ஆலங்குடி, கொத்தமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் ரயில் நிலையத்தின் மேற்கூரை ஓட்டை உடைசலாக இருந்ததால் பயணிகள் நடைமேடையில் நிற்க முடியாமல் தவித்தனர். சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் ரயில் நிலையத்தில் உள்ள மேற்கூரைகள் பல இடங்களில் சேதமடைந்திருந்ததால் நடைமேடைக்குள் தண்ணீர் கொட்டியது. இதனால் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் நடைமேடையில் நிற்க முடியாமல் கடும் அவதியடைந்தனர். சிவகங்கை மற்றும் மானாமதுரை ரயில் நிலைய மேற்கூரைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக நெல்லை, செங்கல்பட்டு மற்றும் நாகர்கோவில், தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. நெல்லையிலிருந்து செங்கல்பட்டுக்கு ஆகஸ்ட் 13 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் இரவு 10:50 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும்.
மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் 14 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் மாலை 5:55 மணிக்கு இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல் நாகர்கோவிலிருந்து தாம்பரத்துக்கு ஆகஸ்ட் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இரவு 11:15 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு ரயில் இயக்கப்படும். கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் நீர் அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் சிலர் மதில் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்று குளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பெய்த மழையால் அரசு பேருந்துக்குள் நீர் ஒழுகி பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் திண்டுக்கல்லிலிருந்து நத்தம் சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை விரிசல் வழியாக பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியது. இருக்கைகள் நனைந்ததால் பயணிகள் அமர முடியாமல் எழுந்து நின்றபடியே பயணித்தனர். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற உள்ளது. MBBS படித்து முடித்தவர்கள் மேற்படிப்பில் சேர்வதற்கான முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் வினாத்தாள் கசிவு விவகாரம் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக 12 மணி நேரத்திற்கு முன்பு திடீரென அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் மீண்டும் அறிவிக்கப்பட்ட முதுநிலை நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. தேசிய தேர்வு வாரியம் நடத்தும் இந்த தேர்வு 185 நகரங்களில் 500 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் 2,30,000 பேர் எழுத உள்ளனர். காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை முதல் பகுதியாகவும் பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 7 மணி வரை இரண்டாவது பகுதியாகவும் தேர்வு நடைபெற உள்ளது. இது கணினி வழி தேர்வாக நடத்தப்படுவதால் தேர்வு அறைக்குள் பேனா பென்சில் கூட எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் தேர்வுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வருபவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு விருது வழங்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது இவ்விருது வழங்கப்படும் நிலையில் இம்முறை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனும் கோவை ஆட்சியர் கிராந்திகுமாரும் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் ஜெயசீலனுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் தளத்து பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக கடந்த ஆண்டு ஜெயசீலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இவர் 2014ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப் பணி தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பெற்று தேர்வானவர். கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகளவில் குடிமைப் பணிகளில் தேர்ச்சி பெற்றால்தான் ஏழை எளியவர்களின் பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கான கொள்கைகளை வகுக்க முடியும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூர் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பில்டிங் பாரத் என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று குடிமையியல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகங்கள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய ஆளுநர் திருக்குறள் தனக்கு எப்போதும் உந்து சக்தியாக இருந்ததாக கூறினார். About the power of your resolve, power of your dream. Enniye enniyang edip enniyar tenniye rag perin. If you have your determination, if you think to achieve something, nothing will stop you. If you are so firm about it. கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு ஆடை அணிந்து வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. PSG கல்லூரி வளாகத்தில் குடிமையியல் பணி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடன் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது. கல்லூரியில் நிகழ்வு நடைபெறும் அரங்கிற்கு கருப்பு உடையில் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுத்து வேறு உடை அணியுமாறு கூறி திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது. ஆனால் அதே நிகழ்வில் ஆளுநர் கருப்பு வண்ண ஓவர்கோட் அணிந்தபடி வந்திருந்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் போல ஆண்கள் உரிமை தொகை திட்டம் எதிர்காலத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். அந்த வார்த்தையை நான் எப்படி சொன்னேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அது எதனால் சொல்ல நேர்ந்தது என்பதை நீங்கள் சொல்லணும். பொதுவாக எந்த திட்டம் வந்தாலும் அரசின் சார்பில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஆதங்கத்தை நீங்கள் தவிர்த்துடணும். நம்ம கூட கிராமத்தில் சொல்லுவோம், சீரான இது சமப்படுத்துறதுனாக்க மேட்டை எடுத்து பள்ளத்தில் போட்டு சமன்படுத்துவதைப் போல இருசாராரையும் ஆண்களையும் பெண்களையும் சமமான வளர்ச்சி கல்வி பொருளாதாரத்தில்
வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முயற்சின்னு தான் நான் சொன்னேன். நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக திமுகவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். நெல்லை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடந்த நிலையில் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று மேயராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவிற்கு சைக்கிளில் வந்த அவருக்கு மாநகராட்சி ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின் தனது 95 வயது தாயையிடமிருந்து மேயருக்கான செங்கோல் மற்றும் அங்கியை மேயர் ராமகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே நியாய விலை கடைக்கு வந்தவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எறும்பூர் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் 700க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பொருட்கள் வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைக்கு வந்தபோது விற்பனையாளர் பொருட்கள் எதுவும் வழங்காமல் பல மணி நேரம் காக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் விற்பனையாளரை இடமாற்றம் செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாம்பன் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 35 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்தனர். புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதனை கண்டித்து பாம்பனில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி யோக நரசிம்மர் ஆலயத்தில் மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். ரோப்கார் வழியாக மலைக்கோயிலுக்கு சென்ற CP ராதாகிருஷ்ணனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட மூலவர் யோக நரசிம்மரை தரிசனம் செய்ததோடு கோயிலை சுற்றியும் வலம் வந்தார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக களத்தில் இறங்கி மக்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூர் செவிலியர் சபீனாவை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் கௌரவித்தார். உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையை ஆய்வு செய்ய சென்ற அவர் சபீனாவை நேரில் வரவழைத்து பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி பாராட்டினார். சபீனா ஜிப்லைன் மூலம் சென்று சிகிச்சை அளித்தது எப்படி என்ற குறும்படமும் ஒளிபரப்பப்பட்டது. ஜிப்லைன் மூலமாக போயிட்டேன். போகும்போது நான் பயப்படல. கையில் இருக்கிற பேக் விழுகுமோன்ற பயம்தான் இருந்துச்சு. அந்த சைடு போனதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச உதவி நிறைய நோயாளிகளுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை கள்ளன் விற்க முயற்சித்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வில்பட்டி பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவித்து சிலர் போதை காளான்களை விற்பனை செய்வதாக எழுந்த புகாரில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருவேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்க முயற்சித்த தங்கராஜ், கார்த்திகேயன், மோகன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். வனப்பகுதியில் விளையும் காளான்களை பறித்து விற்பனை செய்ய முயற்சித்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து போதை காளான்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கொட்டும் மழைக்கு நடுவே தார்ச்சாலை போடப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 30 லட்சம் ரூபாய் செலவில் சாலை பணிகள் நடந்து வரும் நிலையில் மழையின் போது பணிகள் நடப்பதால் சாலை தரமாக இருக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இல்லாத நேரத்தில் பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆடித்திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கணக்கனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள புத்துக்கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நாகம்மாள் உற்சவ சிலைக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சிலைகளுக்கும் சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது.
திருச்சி அருகே கல்லூரி கட்டணம் செலுத்தவில்லை என்று மாணவர்களை வெளியே அனுப்பியது குறித்து கேட்க வந்த பெற்றோரை தனியார் கல்லூரி நிர்வாகம் தாக்கியதாக வீடியோ வெளியாகியுள்ளது. சமயபுரம் அருகே செயல்படும் கல்லூரியில் கட்டணம் செலுத்தவில்லை என்று மாணவ மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர்களின் பெற்றோர் நிர்வாகத்திடம் முறையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோரை கல்லூரி நிர்வாகம் அறையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெற்றோரை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஆணவ கொலை அக்கறைதானே ஒழிய வன்முறை அல்ல என தான் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் நடிகர் ரஞ்சித் அதற்கு புது விளக்கம் அளித்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஞ்சித், பெற்றோர்களின் அதீத அக்கறையின் விளைவுதான் ஆணவ கொலை என கூறியது கடும் சர்ச்சைக்கு வித்திட்டது. இந்நிலையில் அதற்கு விளக்கம் அளித்த அவர் தான் ஆணவ கொலைக்கு எதிரான ஆள் என தெரிவித்துள்ளார். யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி? சொல்லுங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு உயிர் பலிங்கிறது நமக்கு வாழ்க்கையாகாது. அது எனக்கு என்னைக்குமே பிடிக்காது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் சந்தோஷம்தான் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த ஐயப்பந்தாங்கலில் திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று பேசினார். அப்போது நடிகர்கள் கூட்டம் கூடுவதை வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைப்பதாக கூறினார். ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம். அதோட வந்துடணும். புரியுதா? மயிலாடுதுறை அருகே பொறையாறில் தாங்கள் படித்த கல்லூரிக்கு 38 லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்து அசத்தியுள்ளனர். 1972 முதல் இயங்கி வரும் டிபிஎம்எல் கல்லூரியில் 1980 முதல் 2000ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து கல்லூரிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தரைதளத்தில் மட்டும் செயல்பட்டு வந்த இயற்பியல் துறைக்கு முதல் தளத்தில் 5 வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்துள்ளனர் முன்னாள் மாணவர்கள். அவற்றை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் திறந்து வைத்தார். முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே செயல்படும் கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டம் நடைபெற்றது. கடத்தூர் அருகே மடதஹள்ளி ஊராட்சியில் உள்ள தனியார் கல்குவாரியை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அனுமதியின்றி செயல்படும் குவாரி குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் டெண்டர் முடிந்தும் தொடர்ந்து இயங்கி வரும் குவாரியை ஏன் அகற்றவில்லை என கேள்வி எழுப்பி எம்எல்ஏ கோவிந்தசாமியுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலா பகுதியில் ஒரே அறையில் 2 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேவாலா பஜார் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒட்டி நெல்லியாளம் நகராட்சி சார்பில் 6 லட்சம் ரூபாய் செலவில் கழிவறை கட்டப்பட்டது. ஒரே நேரத்தில் 2 பயன்படுத்தும் வகையில் கட்டப்பட்ட கழிவறைகளை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டார். கழிவறைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடந்த மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கொப்பனாப்பட்டி முதல் கண்டெடுத்தான்பட்டி வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் பொன்னமராவதி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூர் அபுதாபி இடையே விமான சேவை துவங்கியுள்ளது. அபுதாபியிலிருந்து கோவைக்கு 163 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் வந்தது. இந்த விமானத்துக்கு கோவை விமான நிலைய தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சடித்து வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு முதல் விமான சேவை தொடங்கப்பட்டது. செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 3 நாட்கள் கோவையிலிருந்து அபுதாபிக்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளது. சிதம்பரம் அருகே காட்டுக்கூடலூரில் ஆற்றுக்கரையோரம் படுத்து தூங்கிய முதலையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு கொள்ளிடமாற்றில் விட்டனர். ஆற்றுப்படுகிட்டிற்கு அருகே சுமார் 12 அடி நீளமுள்ள 350 கிலோ மதிக்கத்தக்க முதலை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது.
வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் முதலை பிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களுடன் வந்த வனத்துறையினர் முதலையை பத்திரமாக பிடித்தனர். பின்னர் மினி லாரியில் ஏற்றப்பட்டு அணைக்கரை பகுதியில் கொள்ளிடமாற்றில் விடப்பட்டது. கோயம்புத்தூர் உக்கடத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டார். உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி இணைக்கும் வகையில் 481 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் மேம்பாலத்தை MLAவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பார்வையிட்டார். அப்போது அதிமுகவினர் அவரை பட்டாசு வெடித்து வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களின் 32,14,000 ரூபாயை மோசடி செய்ததாக வங்கி ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கவுந்தப்பாடியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களின் கைரேகைகளை மேனேஜர் கார்த்திகேயன் மற்றும் ஊழியர்கள் 4 பேர் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த கைரேகைகளை கொண்டு வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்த 32,14,000 ரூபாயை அவர்கள் மோசடி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் மேனேஜர் கார்த்திகேயன், கலெக்ஷன் அலுவலர் சக்திவேல் ஆகியோரை கைது செய்த போலீசார் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கம்பம் வடக்கு மற்றும் கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்ததாக கடந்த மாதம் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் குமார், பீட்டா ரமணா ஆகியோர் கஞ்சா விநியோகம் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை தேடி தனிப்படை போலீசார் விசாகப்பட்டினம் விரைந்தனர். அங்கு மஞ்சுநாத் குமார், பீட்டா ரமணாவை கைது செய்த போலீசார் தேனி அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்த பட்ஜெட்டை திருத்திட வேண்டும் என்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுச, CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் தஞ்சையில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. திருப்பூரிலும் குமரன் நினைவகம் முன்பாக மத்திய அரசின் திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்ட திருத்த நகலை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசியாவிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட அலங்கார நட்சத்திர ஆமைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் பயணிகளை சோதித்த போது பயணி ஒருவரிடம் இருந்து 2600 சிவப்பு காது அலங்கார நட்சத்திர ஆமைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் ஆமைகளை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நட்சத்திர ஆமைகளை மீண்டும் மலேசியாவிற்கு திருப்பி அனுப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே வேப்ப மரத்தின் கீழ் வைத்து வழிபட்டு வந்த அம்மன் சிலை திடீரென மாயமானதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கஸ்பாபுரம் கிராமத்தில் கோலாச்சியம்மன் கோயிலில் இருதரப்பிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஒரு தரப்பினர் சிலையை அருகிலிருந்த வேப்ப மரத்தின் கீழ் வைத்து வழிபட்டு வந்தனர். வழக்கம் போல் அம்மன் சிலைக்கு பூஜை செய்வதற்காக பக்தர்கள் வந்தபோது சிலை காணாமல் போனதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். புகாரின் பேரில் காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புகழ்பெற்ற குருநாதசாமி கோவில் கால்நடை சந்தை தொடங்கியது. இங்கு தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள், நாட்டு மாடுகள், பர்கூர் இன மாடுகள், கலப்பின மாடுகளான சிந்து, ஜெர்சி, உயர்ரக கலப்பின மாடுகள் ஆகியவை கால்நடை சந்தைக்கு வந்துள்ளன. இதேபோல் கால்நடைகளுக்கென பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அணிகலன் பொருட்களுக்கான கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சந்தையுடன் குருநாத சுவாமி திருக்கோயிலின் ஆடி மாத திருவிழாவும் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ராஜாஜி சந்தை திறப்பு விழா தற்போது வரை நடக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகரில் இருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜாஜி சந்தை இடிக்கப்பட்டு அதே இடத்தில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய புதிய சந்தை கட்டப்பட்டது. இந்நிலையில் லேசான மழைக்கே தற்காலிக சந்தையில் மழைநீர் தேங்குவதால் எதிர்வரும் பருவமழைக்குள் புதிய சந்தையை திறக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் வெறிநாய்கள் கடித்து 8க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
ராமநாத சுவாமி தியேட்டர் பகுதியில் சுற்றித் தெரிந்த தெருநாய்கள் திடீரென வழியாக சென்ற பொதுமக்களை துரத்தி கடிக்க தொடங்கின. இதில் படுகாயமடைந்த 8க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். மேலும் வடமாநிலத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு யாத்திரையாக வந்த பெண் ஒருவரையும் வெறிநாய் கடித்ததில் அவர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் வழங்க கோரி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் எழிலூர் கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, குளங்களில் படித்துறை வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் முழுமையாக இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீரை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி காலி குடங்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை மாணவர்கள் தள்ளிச் சென்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற தொடர் குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் சாயல்குடி பேருந்து நிலையத்தில் பேருந்து பழுதாகி நின்ற நிலையில் மாணவர்களை அதனை தள்ளி ஓட்டுநருக்கு உதவினர். திருத்தணியில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பாதை சேதமடைந்துள்ளதால் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். ரயில்வே பராமரிப்பு பணிக்காக சாலை தோண்டப்பட்ட நிலையில் சீரமைக்காத காரணத்தால் பள்ளம் மேடாக மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரயில்வே கேட் பகுதியில் சாலையை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பட்ஃபயர் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இன்னும் 2 மாதங்களில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார். சென்னையில் திறக்கப்பட்டுள்ள அரசு செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு பொதுமக்களிடம் சிறப்பான வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து விரைவில் மற்ற மாவட்டங்களில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வசதி இல்லாதவர்களுக்கும் இந்த வசதி சேரணுங்கிறதால் தான் அரசின் சார்பில் முதல் முறையாக இந்தியாவிலேயே 2 இடங்களில் அறிவித்து முதல்ல எழும்பூரில் பண்ணியிருக்கிறோம். எழும்பூரில் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. அடுத்து மதுரையில் பண்ண போகிறோம். இந்த 2மே இந்த வருஷத்தில் அதோட சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து அடுத்த 2 இடத்துல அறிவிச்சிருக்கிறதுக்கான இந்த பூர்வாங்க பணிகள் தொடங்கியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. ஸ்ரீ கண்ணுடையார், ஸ்ரீ ராக்கம்மாள், ஸ்ரீ வீரப்பன், ஸ்ரீ முனியப்பா கோவில் ஆடி படைப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பந்தயத்தில் 25 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. காயாம்பட்டியில் தொடங்கிய போட்டி கே புதுப்பட்டி முதல் புதுக்கோட்டை சாலை வரை நடைபெற்றது. காளைகள் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்தும் சீறி பாய்ந்தும் சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மஞ்சு விரட்டில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கோழிக்குடிப்பட்டி கிராமத்தில் தாச்சக்குடி ஐயனார் கோவில் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் அடக்கினர். காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் ஒட்டகம் மற்றும் குதிரைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதிய அனுமதி பெறாமல் ஒட்டகம் மற்றும் குதிரைகளை பயன்படுத்தியதாக புதுச்சேரி நகராட்சிக்கு வந்த புகாரை தொடர்ந்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அண்மையில் கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் சவாரிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒட்டகம் ஒன்று திடீரென உயிரிழந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தேரடி தெருவில் கழிவுநீர் வடிகாலில் கசிவு ஏற்பட்டு சாலையில் வழிந்தோடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தேரடி தெரு அருகே பிரசன்ன வெங்கடேச ஆஞ்சநேயர் கோவிலும் மிகப்பெரிய பள்ளிவாசலும் உள்ளது. இதன் அருகே செல்லும் கழிவுநீர் வடிகால் பகுதியில் கசிவு ஏற்பட்டு சாலை முழுவதும் முழங்கால் அளவிற்கு கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவுன்சிலருடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார்.
திருமன்னம் பகுதியில் மண்ணெண்ணெய் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அதனை கடத்தி வேறு பகுதியில் விற்க காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் உதவிய கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியானது. இதன் அடிப்படையிலும் அவர் மீது அடுக்கடுக்காக வந்த புகாரை தொடர்ந்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் ஆய்வாளர் தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். வேலூரில் வீட்டை நோட்டமிட்டு ஜன்னலை உடைத்து நகையை திருடிச் செல்லும் கும்பலின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெருமுக இந்திரா நகரைச் சேர்ந்த கோகுல் அவரது மனைவி ஆகியோர் வேலைக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டு ஜன்னலை உடைத்து 20 பவுன் தங்க நகையை கொள்ளை கும்பல் திருடிச் சென்றது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது வீடு வீடாக சென்று அம்மிக்கல் கொத்தி தருவது போல் வீட்டை நோட்டமிட்டு மூவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 2 வரை கைது செய்த காவலர்கள் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கருங்குளம் கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சேத்தாண்டி வேடமணிந்து பக்தர்கள் வினோத வழிபாடு நடத்தினர். உடல் ஆரோக்கியம் பெற்ற 61 பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசி சேத்தாண்டி வேடத்தில் மேளதாளம் முழங்க அம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். கொடைக்கானலில் இருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வந்த 2 தேனியில் கைது செய்யப்பட்டனர். மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மோகன் நோட்பட் மற்றும் ஆதர்ஷ் ஆகிய 2 வரை கைது செய்த பெரியகுளம் போலீசார் அவர்கள் பயன்படுத்திய காரையும் கைப்பற்றி தேனி மாவட்டத்திற்கு அழைத்து வந்தனர். 2 விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள ஏடிஎம்மில் மின்விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பணம் எடுக்கும் நிலை உள்ளது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் மேற்கு கோபுர வாயிலில் SBI வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் கடந்த பல மாதங்களாக ஏசி செயல்படாத நிலையில் கடந்த சில நாட்களாக மின்விளக்குகளும் எரியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். ஒரு கையில் செல்போன் டார்ச் அடித்துக் கொண்டே மறுகையில் பணப்பரிவர்த்தனையை செய்ய வேண்டிய நிலைக்கு பயனர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலை கழிவுநீரால் பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுகிறது. ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையை பயன்படுத்தி அங்குள்ள தோல் தொழிற்சாலைகள் பாலாற்றில் தோல் கழிவுநீர் திறந்துவிட்டன. இதனால் பாலாற்றில் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி தண்ணீர் செல்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே அவசரகதியில் சாலையை கடந்த பெண் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருபுறமும் பார்க்காமல் சாலையை கடக்க முயன்று அவர் மீது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதில் அவரது காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 லேசான காயங்களோடு தப்பினர். புதுச்சேரி வம்புட்டு கிராமத்தில் இடி தாக்கியதில் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வம் என்பவரது வீட்டின் அருகே இருந்த தென்னை மரத்தில் இடி மின்னல் விழுந்து வீடு முழுவதும் மின்சார வயர்கள் எரிந்தன. மேலும் அருகில் இருந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் டிவி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதாக்கின. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கழிவறைக்கு சென்ற பெண்ணை பக்கத்து அறையிலிருந்து திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்த நபரை பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். கழிப்பறைக்கு சென்ற தன்னை அருகில் இருந்த ஆண்கள் கழிப்பறையிலிருந்து ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுப்பதை கண்ட பெண் கூச்சலிட்டார். அதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ரமேஷ் என்ற அந்த நபரை பிடித்து நையப்புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் அருகே கால்வாயில் டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆந்திராவிலிருந்து ஊத்துக்கோட்டைக்கு டிப்பர் லாரியில் கிராவல் மண் கொண்டு வரப்பட்டது. அப்போது டிப்பர் லாரி நிலை தடுமாறி அருகில் இருந்த கிருஷ்ணா கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியை விட்டு கீழே குதிக்காமல் லாரிக்கு உள்ளேயே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆபத்தான வளைவுகளில் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவதால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 4 வயது சிறுமியை டியூஷன் ஆசிரியை கொடூரமாக தாக்கிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வெள்ளரி ஏலா பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது மகளை வீட்டருகே உள்ள நிஷா என்பவரிடம் டியூஷனுக்கு அனுப்பியுள்ளார். வழக்கம் போல் டியூஷன் முடித்து வீடு திரும்பிய சிறுமியின் உடலில் இரத்த காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியிடம் கேட்டபோது ஒழுங்காக படிக்காததால் நிஷா அடித்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சதீஷ் கொடுத்த புகாரின் பேரில் தக்கலை காவலர்கள் விசாரித்து வரும் நிலையில் நிஷாவும் அவரது தாயாரும் தலைமறைவாகிவிட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்த்தினி அம்பாள் திருக்கல்யாண வைபவமும் கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. திருக்கல்யாண வைபவத்தை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்த்தினி அம்பாளை வழிபட்டு சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வாரிசுதாரர்களையும் வாடகைதாரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. குற்றாலம் வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் வாடகைதாரர்கள் இணைந்து திடீர் கடையடைப்பு போராட்டம் நடத்தியதால் அதற்கு அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வங்கிக் கணக்கில் முதியோர் உதவித்தொகை வரவு வைக்கப்படவில்லை என கூறி முதியவர் பட்டை நாமத்துடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து எதிர்ப்பை பதிவு செய்தார். ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜபிள்ளை என்பவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதியோர் உதவித்தொகைக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை உதவித்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் நெற்றியில் நாமம் போட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். கர்நாடக மாநிலத்தில் திருடப்பட்ட 12 இருசக்கர வாகனங்கள் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. பெங்களூரு ஜேபி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மாயமாகின. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்திய விசாரணையில் திருடுபோன 12 இருசக்கர வாகனங்கள் தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்த கர்நாடக போலீசார் பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் உதவியுடன் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சத்தியமங்கலத்தில் குறைந்த விலையில் தங்கம் கொடுப்பதாக ஆசை காட்டி நகை வாங்க வந்தவர்களை தாக்கி பணம் பறித்த கும்பல் பிடிபட்டது. குறைந்த விலைக்கு தங்க கட்டி என சமூக வலைதளம் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டது. அதன் மூலம் அணுகிய முகமது இப்ராஹிம் என்பவரை பணத்துடன் வரவழைத்த இந்த மோசடி கும்பல் காவலர்கள் போல் நடித்து அவரை பிடித்து மிரட்டியுள்ளனர். பின்னர் அவரை தாக்கி அவரிடமிருந்து சுமார் 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், நகைகளை பிடுங்கி அவரை விரட்டியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் ஜான் கென்னடி, பன்னீர்செல்வம், அலாவுதீன் உட்பட 9 பேரை கைது செய்தனர். குறைந்த விலையில் தங்கம் கொடுப்பதாக கூறி பலரிடம் பணத்தை பறித்தது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், கார், ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை பெசன்ட் சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டிய கும்பல் தேநீர் கடையை சூறையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் போதையில் வந்த 3 பேர் சிகரெட் மற்றும் தின்பண்டங்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததோடு கடைக்காரரிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் மறுக்கவே அவரை தாக்கிவிட்டு கடையில் இருந்த பொருட்களை அவர்கள் அடித்து நொறுக்கினர். அராஜகத்தில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுங்காடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் கோமல் ஊராட்சியில் 2 ஏக்கர் நிலத்தில் 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கள்ளிக்காடு கிராமத்தில் மியாவாக்கி முறையில் குறுங்காடு வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் மரக்கன்றுகளை நட்டு விழாவை தொடங்கி வைத்தார். மகாகனி, வாழை, தென்னங்கன்று, கொய்யா, மாங்கன்று உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் 300க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர்.
மயிலாடுதுறையில் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செயின்ட் பால்ஸ் பள்ளியில் நடைபெறுகின்றன. சதுரங்க போட்டியை முதன்மை கல்வி அலுவலர் ஜெயநாதன் தொடங்கி வைத்தார். வயது அடிப்படையில் 4 பிரிவுகளாக சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் விலை உயர்ந்த பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த கிராம நிர்வாக அதிகாரியின் மகன் கைது செய்யப்பட்டார். சென்னையை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் புதுச்சேரிக்கு சென்றிருந்த போது அவரது பைக் திருடப்பட்டது. கணபதி நகரைச் சேர்ந்த தினகரன் என்பவரின் பைக்கும் திருடப்பட்டதாக அடுத்தடுத்து புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினர் திருட்டில் ஈடுபட்டது திண்டிவனத்தைச் சேர்ந்த சையது காலிம், அர்ஜுனன் மற்றும் கார்த்தி என்பதை கண்டறிந்தனர். கார்த்தி வேறு ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் நிலையில் திருட்டு பைக்கில் சுற்றித் திரிந்த சையது காலிம் காவலர்களிடம் பிடிபட்டார். இவர் கிராம நிர்வாக அதிகாரி மகன் என்பது தெரியவந்தது. மேலும் அர்ஜுனனை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாற்றில் ரசாயன கழிவுகளால் நுரை பொங்கி வழிகிறது. இதனால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளும் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி பகுதி வழியாக செல்லும் திருமணிமுத்தாற்றில் நச்சு நுரைகள் வெளியேறுகிறது. ஆற்றில் ரசாயனங்களை கலக்கும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த வீடியோ வெளியாகியுள்ளது. சிவகாசியிலிருந்து திருத்தங்கல் வழியாக விருதுநகர் செல்லும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் பொது பேருந்துகளில் பயணிக்கின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சில மாணவர்கள் பேருந்து படிக்கட்டிலும் பின்புறம் உள்ள ஏணியிலும் நின்றபடி பயணிக்கின்றனர். ஆபத்தை உணராமல் மாணவர்கள் பயணித்ததை காரில் சென்ற ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.